தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிட்டனில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. பிரிட்டனின் புதிய பிரதமராக கீர் ஸ்டார்மர் பதவியேற்றுள்ளார். இந்த தேர்தலில் தமிழ் வம்சாவளியை சேர்ந்த 8 பேர் போட்டியிட்ட நிலையில் ஈழ தமிழ் பெண்ணான உமா குமரன் வெற்றி வாகை சூடியுள்ளார். பிரிட்டன் எம்பியான முதல் தமிழ் பெண்ணுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் இவரது வீடு உள்ளது. இவர் இன்று தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தப்பியோடினர். இதில் பலத்த காயமடைந்த ஆம்ஸ்ட்ராங்கை அக்கம்பக்கத்தினர் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை 9 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கண்ணீர் விட்டு ரஞ்சித் கதறி அழுதுள்ளார். உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் தொடர்பான அரசாணையை ரத்து செய்க என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை காரணமாக சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செப்டம்பர் முதல் அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தகவல் அளித்துள்ளது. வாயில் வடை சுடுகிறார் நம்பிக்கை துரோகி என எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இறப்பிலும் அரசியல் ஆதாயம் தேடும் பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா நேற்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த உணவு திருவிழாவை திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான எம்பியுமான கனிமொழி நேற்று திறந்து வைத்தார். ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரின் காவல் 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு பொறுப்பேற்க வேண்டியவரே ஊழல் குறித்து விசாரிப்பவராக நியமிக்கப்பட்டிருப்பதுதான் மோடி ஆட்சியில் ஊழலை ஒழிப்பதன் லட்சணம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டியை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்பாரா என இபிஎஸ்க்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரசுக்கு துரோகம் செய்பவர்களை தலைவர்களின் ஆன்மா மன்னிக்காது என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். ஓசூர் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ரூபாய் 2,25,000 பறிமுதல் செய்யப்பட்டது. வங்கியில் தவறுதலாக வேறொரு கணக்கிற்கு அனுப்பப்பட்ட ரூபாய் 5 லட்சத்தோடு தலைமறைவான நபரை மாநிலம் தாண்டி சென்று பரமக்குடி போலீசார் பணத்தை மீட்டனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடியில் சில ஹோட்டல்கள் மற்றும் சாலை ஓரங்களில் செயல்படும் பானிபூரி உள்ளிட்ட கடைகளில் பழைய கெட்டுப்போன உணவுகளை பயன்படுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் லட்சுமிபதி உத்தரவின் பேரில் பழைய எண்ணெய் பயன்படுத்திய சிக்கன் உணவகத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. நீட் தேர்வு முடிவில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்ஜினியரிங் தரவரிசை பட்டியல் 10ஆம் தேதி வெளியாகிறது. TNPL சேப்பாக் சூப்பர் கில்லிஸை வீழ்த்தி கோவை கிங்ஸ் அபார வெற்றி பெற்றது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய பெண்கள் அணி தோல்வியடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது என்பதும் நேற்று கூட தங்கம் விலை 520 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது என்பதையும் பார்த்த நிலையில் இன்று தங்கம் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் விற்பனையாகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.